நிலா போனோன்னே வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோட பயங்கரமாக அழறாரு. எல்லாருமே அவர் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டாளே இவ்வளோ பண்ணதும் இவ இருக்க வைக்க தானே இப்படி பண்ணிட்டாளேன்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க. இங்கே வந்து நிலா வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் கூட போகிறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்தோடனே நிலா வந்து ரூமில் போய் பயங்கரமாக அழறாங்க. அவங்களால நடந்த விஷயத்துலலாம் மீண்டே வர முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ சோழன் அங்கே வராரு. நிலா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே வாங்க சோழன் அப்படின்றாங்க. உடனே வந்து நிலா வந்து சோழனோட கையை பிடிச்சிட்டு சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு நிலா நீங்கள் சாரி கேட்குறீங்க அப்படின்னோடனே சும்மா இருங்க அப்படின்னோடனே இப்படிலாம் வந்து நடக்கணும்னு நினச்சி கூட பார்க்கல. என் வீட்டில் வந்து உங்களை அவ்வளோ அவமானப்படுத்தியிருக்காங்க, அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, உங்களை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் சாரிங்க, எனக்கு தெரியவே தெரியாது. சாப்பாட்டில் கூட உங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்படுது, உங்களை என்ன செய்கிறதுனே எனக்கே தெரியலங்க. நான் அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க உங்களை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. பரவாயில்ல நிலா வீடு இதில் என்ன இருக்குது அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் நீங்கள் என்னை எப்படிலாம் பார்த்துக்கிறீங்க, இந்த வீட்டில் உள்ளவங்களை எப்படி பார்த்துக்கிறாங்க. ஆனால் அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. என் அப்பாவும் என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்காகவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு மன்னிப்பு சொல்கிறாங்க. உடனே வந்து இங்கே பாருங்கள் நிலா, நான் அதெல்லாம் யோசிக்கல. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. நான் அதை பற்றியே யோசிக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த இடத்துலேருந்து தப்பிச்சா போதும் தான் நினச்சேன். சரி இவ்வளோ நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கனால என் அப்பா வந்து இந்த அளவு உங்கள்கிட்ட வந்து பேசியிருக்காரு, அதை பற்றியே சொல்லியிருக்கேன். இல்லை நீ தான் வந்து என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்னோடனே, என்ன சொன்னேன், அதான் சொன்னேன்ல இந்த மாதிரி வந்து என் அப்பா கூட சேர்த்து வச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருந்தேன்ல. சரி பெருமையாக பேசிட்டு இருந்தியே, எதுக்கு அதை கெடுப்பானே, என்ன பெருமையாக பேசுது எப்போது ஒரு நாள் தான் நீ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து அப்படியே கோவப்படுறாங்க. சரி 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 கோவப்படாதீங்க பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்து வந்து நிலா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அவங்க வந்து இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல, மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறேன். எத்தனை வாட்டி தான் மன்னிப்பு கேட்பீங்க, மன்னிப்பு கேட்டுகிட்டே இருப்பீங்களா? ஆனால் ஒன்றுங்க, நீங்கள் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் என்னை நம்பாமல் இருந்தீங்க பாருங்கள், அதுதாங்க பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் நம்பியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த விஷயத்துக்கு என்னால் தாங்கியிருக்கவே முடியாதுங்க. அவங்க வீட்டில் உங்கள் அம்மா சொல்கிறாங்க, உங்கள் அப்பா சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ கூட நீங்கள் நம்பலை பாருங்கள், நான் தான் அந்த பணத்தை நகையெல்லாம் எடுத்திருப்பேன்னு சொல்லிட்டு. அந்த நம்பிக்கை போதுங்க. உண்மையிலே என் மேலே இவ்வளோ நம்பிக்கை உங்களுக்கு. ஏன்னா உங்களை நான் ஏமாற்றி நிறைய பொய்யெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனால் அப்போ கூட என்னை நம்பியிருக்கீங்களே, பெரிய விஷயங்க அப்படின்றாங்க. என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க, அது எப்படிங்க உங்களை நம்பாமல் இருக்க முடியும்? நீங்கள் ஒன்றும் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது அப்படின்றாங்க. உடனே வந்து நிஜமாக சொல்கிறீங்க, அப்போ உங்கள் மனசில் எனக்கு கொஞ்சம் இடம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னோடனே, கொஞ்சம் இடம் இருக்க தான் செய்யுது நீங்கள் அப்படி சொல்லிட்டு சொல்ல வராங்க. சொல்லுங்கள் அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். அப்போ உங்கள் மனசில் நான் இருக்கேனா அப்படின்றாங்க. கொஞ்சோண்டு இவ்வளோண்டு இருக்கீங்க போதுமா அப்படின்றாங்க. அடிப்பாவி கல்லூரி மங்கி இப்படி சொல்கிறாளே அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. சரி இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் அவங்க பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது, நீங்கள் கவலைப்படாதீங்க. சரி எங்கேயாவது அடித்தாங்களா, ரொம்ப காயமாக இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் நிலா, இங்கே பாருங்களேன், இங்கே அடித்தாங்கன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா காட்டுறாரு. காட்டிட்டுல மருந்து போடக்கூட எனக்கு யாரும் இல்லை, என்ன பண்ணுறது, முதுகுலாம் அடிச்சு வச்சுருக்காங்க, அங்கெல்லாம் யார் மருந்து போடுறது அப்படின்னு உடனே அவங்க அண்ணன் வரடி, அதுக்கு தாண்டா வந்துட்டியா, நாங்கள் 2 பேர் தனியாக இருக்கக்கூடாது, வந்துடுவியே அப்படி சொல்லிட்டு மனசை நினைக்கிறாரு. எப்படியும் உனக்கு முன்னாடிலாம் அடிபட்டுருக்குண்டா, அதுக்கு தான் மருந்து எடுத்துகிட்டு வந்தேன், வாடா போடுறேன் அப்படி சொன்னோன்னே, ஏன்னே இப்படிலாம் புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிறேன், இப்போ தான் நிலா என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசுனாங்க, கிட்ட வராங்க, ஆனால் நீ மருந்து போடுறேன்னு வர, அவங்க போட்டு விட்ருப்பாங்களே நீ வரலனா, இதையும் கெடுத்துட்டியேண்ணா அப்படி சொல்லிட்டு மனசு நினைக்க, என்னடா முடிச்சிட்ருக்க அப்படின்னோடனே, நிலா அவனுக்கு நான் மருந்து போட்டு விடுறேன்ப்பா, நீ கவலைப்படாதப்பா, அதெல்லாம் சரி, நீ வாடா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கடா அடிப்படிச்சு இங்கேன்னு காட்டுறாரு. வாடா மருந்து போடுறேன்டா சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மருந்து போட்டுட்ருக்காரு. உடனே வந்து பாண்டியனுக்கு கூட நல்லா அடிப்பட்டுச்சுடா, உனக்காக அவன் இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல, அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டான்டா அவன். 2 பேரும் வெளியே தாண்டா அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பாண்டியனை பார்த்து நெகிழ்ச்சி அடைகிறாரு சோழன்.